அதிகாரிகளை போட்டு இப்படி மாத்தாதீங்க. இன்னும் நீங்க இருக்க போறது 4-5 மாசம்தான். இந்த மார்ச் வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. பிப்ரவரியோட ஓட்டான் அக்கௌண்ட் அதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு வேலை. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே ஓட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? இந்த ரோட்ல போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற நெல்லை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன வழியை நீங்க காட்ட போறீங்க? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. சும்மா ஆளுக்கு ஆளு பேசிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு முதல்ல ஒரு நல்ல அரசாங்கம்னா எடுத்துருந்துருக்கணும் நேரம். நீ போட்டு போட்டு வச்சு வைக்க இன்னும் பதறா போயிட்டு இருக்குது. இதுக்கு உடனடியா நீங்க ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படிங்கிற சொல்ற. எல்லா இடத்துலயும் என்ன பண்றீங்க? அதிகாரிகளை விட்டு பேச சொல்லிவிட்டு மந்திரிகள்லாம் போய் பதுங்கிடுறீங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த அரசாங்கம் அதான் பண்ணுது. 4 IAS அதிகாரியை உட்கார வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை யாரையும் காணும். ஆனா வாக்கு கேட்க போறப்ப யாரு போறா? அதிகாரிகளா போறாங்க. உங்களுக்கு மக்களை யாரு போய் பாக்குறா? நீங்க தானே பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு வேணும் போது நேரா போய் மக்களை பார்ப்பீங்க. மற்ற நேரத்தில் நீங்க அரசாங்கத்துக்கு பச்சை எங்களை கையெழுத்து போட்டதுக்கு பிறகு உங்க நிலைமை மாறி போயிடுது. அதுக்கப்புறம் அதிகாரியாச்சு மக்களாச்சு நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுறீங்க. இதையும் நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதிகாரிகளை நீங்க மாத்தினது பெரிய தவறு. நீங்க அதிகாரிகளை மாத்தினதுனாலதான் இந்த சாக்கு பிரச்சனை உருவாகுது. யாரும் டெண்டர் போட்டு எடுக்க முடியல. அந்த பணியை அவங்களால செய்ய முடியல. அவங்க மேல தப்பு சொல்றதை விட அவங்கள செய்யறதுக்கே நீங்க விடல. அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட ஒருத்தருக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய தவறு. அங்கங்க நீங்க பிரிச்சு விட்டுருந்தாக்க இந்த தேக்கம் வர்றதுக்கு வேலை இல்லை. மத்திய அரசுகிட்டையும் நீங்க முறையா நடந்துகிட்டு கேட்கணும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க மேல குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு போறது நல்லதில்லை. நம்ம மக்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம். அதனால எங்க கேட்டு பெறணுமோ அதை ஒழுங்கா போய் கேட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. இதுதான் இந்த திமுக அரசாங்கத்துக்கு நான் சொல்றது.